ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறான்னா, நாம் தேவனை நம்புகிறோம், ஆனால் தேவன் நம்மை நம்ப வேண்டும், நம்ம நம்பணும். ஸோ அதனால அவ பொருத்தனை பண்ணினாலும் ஆண்டவருக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஸ்தோத்திரம். அந்நாள் அவங்க செஞ்சதுன்னா அதை வாசித்த போது அடியானுக்கு 2 குழந்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. மூத்த பிள்ளை 1ஆம் கிளாஸ் போகுது, 2வது பிள்ளைக்கு 2.5 வயசு. ஸ்தோத்திரம். அப்போது பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் படுக்கும். நான் யோசித்தேன், வேதம் தெளிவாக சொல்லுது, பால் மறந்த போது உடனே கொண்டு பிள்ளையை கொண்டு அந்நாள் என்ன செஞ்சிட்டாங்க, சர்ச்சில் விட்டுட்டாங்க. எப்படி அவங்க விட்டுட்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியலை, அந்த தாயின் இருதயத்துக்கு தெரியும். நேற்றைக்கு நைட்டு வரைக்கும் பிள்ளை பக்கத்தில் கிடந்து உருண்டு என்ன செய்யுது இருக்குது, அம்மானு கூப்பிடுது, எல்லாம் செய்யுது. இப்போ மறுநாள் நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை. ஸோ கையில் படுக்க பிள்ளை இல்லை. ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் வளர அந்த மழையில பேச்சில் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ காதில் அந்த சத்தம் என்ன செய்யலை, இல்லை. எப்படி அந்நாள் ஸ்தோத்திரம் பிள்ளையை கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு வந்தாங்களோ தெரியலை. ஏன்னா அந்த கர்த்தர் அமைதியாக இருந்த நாட்களிலே அந்நாளை உருவாக்கி எடுத்தாரு. ஆமென். சில நன்மைகளை சில ஜபங்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் தாமதமாய் தருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் நாம் உருவாக்கப்பட்டோம். இப்போ பாருங்க, அந்த சாமுவேலோட ஆண்டு நிப்பாட்டையில் இவனை ஆலயத்துக்கு கொடுத்த போது இன்னும் கர்த்தர் குழந்தைகளை கொடுத்தாரு. சாமுவேலை ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாத்திட்டாரு. சில இடங்களிலே இன்னும் பதில் தாமதம் ஆகுதா, தேவ சித்தத்துக்கு உங்களை டியூன் பண்ணுங்க. எனக்குன்னு அடக்கி வைக்காதுங்க, ஆண்டோடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் விட்டு தர்றேன்ப்பா, உங்கள் சித்தத்துக்கு நான் தந்துடுறேன்ப்பா, நீர் என்ன விரும்புகிறீரோ செய்கிற நான் தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார்.